வெல்கம் டு டியூட்டர் எஜுகேஷனல் சேனல். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ப்ரோஸ். இந்த புக்கினுடைய ஆத்தர் வந்து லியாம் ஓ ஃப்ளாஹெர்டி. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொன்னால் அவனுடைய முதல் பயணம் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளோசரியை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து லெட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெட்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா எ நேரோ ஷெல்ஃப் தட் ஜஸ்ட் அவுட் ஃப்ரம் அ வெர்டிக்கல் சர்ஃபேஸ். லெட்ஜ் அப்படிங்கிறது ஒரு இந்த பிக்சரில் பார்க்குறீங்கல்ல, அதாவது ஒரு மலை முகடுன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும், ஒன்று ஒன்றும் அந்த பிக்சரில் தெரியுது இல்லையா, அதான் லெட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஷ்ரில்லி அப்படின்னா ப்ரொடியூசிங் எ ஹை பிச்டு அண்டு பியர்சிங் வாய்ஸ் ஆர் சவுண்டு. அந்த கத்தும் பொழுது பயங்கரமாக கத்துவாங்க சில பேர், அந்த ஒரு மாதிரி பியர்சிங் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹை பிச்சில் சவுண்டு கொடுக்கறது தான் ஷ்ரில்லி அப்படிங்கிறது. ஹர்ரிங் அப்படின்னா எ லாங் சில்வர் ஃபிஷ் தட் ஸ்விம்ஸ் இன் லார்ஜ் குரூப்ஸ் இன் த சீ. சில்வர் கலரில் இருக்கக்கூடிய லாங்காக இருக்குமா அந்த ஃபிஷ்ஷு, நீளமாக இருக்கக்கூடியது. அது குரூப்பாக தான் அந்த சீல கடலில் வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு போகும். குரூப்னாக்கா ஒரு எல்லாம் ஒரு 100 ஃபிஷ்ஷு ஒன்றா சேர்ந்து போகிறது அந்த மாதிரி. டிவோர் டு ஈட் சம்திங் ஈகர்லி அண்ட் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஸோ தட் நத்திங் இஸ் லெஃப்ட். ஏதோ ஒரு சாப்பிட்றோம், அதை வந்து ஈகராக ரொம்ப ஆர்வமோடு சாப்பிட்றது, ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றது. நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருளாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் டிவோர் அப்படிங்கிறது. கேக்கில் அப்படின்னா எ ஷார்ப் broken நாய்ஸ் ஆர் cry ஆஃப் hen, goose ஆர் அ seagull. அது ஒரு ஷார்ப்பாக சவுண்டு கேட்கும், கிளியராக சவுண்டு கேட்கக்கூடியது. அது broken நாய்ஸாக கூட இருக்கலாம், விட்டு விட்டு வர்றது. அல்லது cry ஆஃப் அ hen, கோழி கத்துது இல்லையா, அதோட சவுண்டு. அல்லது கூஸ், பாத்தோட சவுண்டு. ஆர் சீகலுடைய சவுண்டு. இதுதான் இந்த கேக்கில் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெக்காரல் அப்படின்னா எ சீ ஃபிஷ் வித் எ ஸ்ட்ராங் டேஸ்ட் ஆஃபன் யூஸ்ட் ஆஸ் அ ஃபுட்டு. சீ ஃபிஷ் அப்படின்னா அது கடல் மீன் வந்து அதோட டேஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா சுவையாக இருக்குமா. அது சில சமயம் வந்து ஃபுட்டாக, உணவாக பயன்படுத்துகிறாங்க. நா டு பைட் ஆர் சூஸ் சம்திங் ரிப்பீட்டட்லி. டு பைட்னா கடிக்கிறது, அல்லது சூனா அதை மெல்றது. சம்திங் ஏதோ ஒன்றை வந்து கடிக்கிறது அல்லது மெல்றது. ரிப்பீட்டட்னா திரும்ப திரும்ப அதே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ட்ராட் அப்படின்னா டு ரன் அட் எ மாடரேட் பேஸ் வித் ஷார்ட் ஸ்டெப்ஸ். ஓடுறது, அந்த ஓடுறதே எப்படி அப்படின்னா மாடரேட் பேஸ் அப்படின்னாக்கா ஒரு மிதமான வேகத்தில் ஓடுறது, குறுகிய ஸ்டெப்ஸு, ஷார்ட் ஸ்டெப்ஸ் வச்சு போகிறது. இதுதான் ட்ராட் அப்படின்னு சொல்கிறது. ப்ரிசைபைஸ் எ வெரி ஸ்டீப் சைட் ஆஃப் அ கிளிஃப் ஆர் அ மவுண்டைன். ஒரு மவுண்டைன் இருக்குன்னு, மவுண்டைன் அல்லது குன்று, மலை அல்லது குன்றுன்னு சொல்லக்கூடிய, அதில் ஸ்டீப் சைட்னா செங்குத்தான பகுதி, அதை மேலேருந்து பார்க்கும்போது செங்குத்தான பகுதி இருக்கு இல்லையா, அதை தான் ப்ரிசைபைஸ் அப்படிங்கிறாங்க. ப்ரிசிபைஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வெட் டு ஷார்பன், அதை ஷார்ப்பு பண்ணுறது. ப்ரீனிங், கிளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக்கு. ப்ரீனிங் அப்படின்னா இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுவோம், அந்த அதுங்களுடைய ஃபெதர்ஸை வந்து மூக்கை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணும், துடைக்குங்க. அதுதான் ப்ரீனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிளைன்டிவ்லி அப்படின்னா சேட்லி காலிங் இன் எ சேட் வே, அதாவது ஒரு சோகமான இதில் கூப்பிடுறது, அழைக்கிறது, சோகமாக அழைக்கிறது, ஒரு கவலையோடு அழைக்கிறது. அதான் பிளைன்டிவ்லி. ஸ்வூப் அப்படின்னா டு மூவ் வெரி குயிக்லி அண்ட் ஈஸிலி த்ரூ த ஏர். அந்த வேகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகக்கூடிய, மூவ் பண்ணுறது. அந்த அல்லது அண்டு ஈஸிலி த்ரூ த ஏர் அப்படின்னாக்கா அந்த காற்றின் வழியாக ஈஸியாக சுலபமாக போகிறது. இதுதான் ஸ்வூப் அப்படின்னு சொல்கிறாங்க. பெக்கானிங் அப்படின்னா மேக்கிங் எ கெஸ்டர் வித் த ஹேண்ட் ஆர் ஹெட் டு என்கரேஜ் சம் ஒன் டு அப்ரோச் ஆர் ஃபாலோ. மேக்கிங் எ கெஸ்டர் அப்படின்னாக்கா சைகை செய்கிறது, கையாலையோ அல்லது தலையிலையோ சைகை. ஓகே
சரி அப்படின்னு தலையை அசைக்கிறது, இல்லை கையால் வந்து இதை பண்ணு அப்படின்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ணுறது, இதுதான் வந்து பெக்கானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். சீகல் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க, கடல் பறவைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ ஒரு யங் சீகல் அப்படின்னா ஒரு சின்ன வயசு, யங் இளமையானது. அந்த சீகல் வந்து அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ் அப்படின்னா, அந்த லெட்ஜ் அப்படின்னா அது மலை முகடுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் தனியாக இருக்குது. அலோன் அப்படின்னா தனியாக இருக்கிறது. ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் ஹிஸ் சிஸ்டர் ஹேட் ஆல்ரெடி ஃப்ளோன் அவே த டே பிஃபோர். அந்த அந்த சீகலுடைய 2 பிரதர்ஸும், சகோதரர்கள் 2 பேரும், அதோட சிஸ்டர் ஒரு சகோதரி, இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே ஃப்ளோன் அவே த டே பிஃபோர் அப்படின்னா இந்த நாளுக்கு முதல் நாளே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க, வெளியில் பறந்து போயிட்டாங்க. ஹீ ஹேட் பீன் அஃப்ரைட் டு ஃப்ளை வித் தம். ஆனால் இவனுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனுக்கு பயம், இந்த சீகலுக்கு அவங்க கூட பறந்து போகிறதுக்கு. ஹி ஹேட் பீன் அஃப்ரைட் டு ஃப்ளை வித் தம் அப்படின்னா அவங்க கூட பறந்து செல்ல இவனுக்கு பயம். சம்ஹவ் எப்படியோ, when he had taken a little run forward to the brink of the ledge, எப்படியோ என்ன பண்ணுது, அந்த ஒரு மெதுவாக வேகமாக அப்படி நடந்து வேகமாக போகுது. ஃபார்வேர்டு அப்படின்னா முன்னோக்கி செல்றது. த பிரிங்க் ஆஃப் த லெட்ஜ் அப்படின்னா அந்த லெட்ஜினுடைய முனைக்கு, அந்த எண்டு இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் எண்டு அங்கே போகுது. அண்ட் அட்டம்ப்டட் டு ஃப்ளை ஹிஸ் விங்ஸ், அங்கேருந்து பறக்கிறதுக்கு அந்த விங்ஸை வந்து ஃப்ளாப் பண்ண விரும்புது. ஃப்ளாப் அப்படின்னா இந்த படப்படன்னு அடிக்கும்ல பறவைகள் பறக்கும் பொழுது, அந்த ஃப்ளாப் பண்ண முயற்சி பண்ணுது. அட்டம்ப்டட்னா முயற்சி செய்தது. ஹி பிகேம் அஃப்ரைடு, மறுபடியும் அதுக்கு பயம் வந்துருச்சு. த கிரேட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் சி ஸ்ட்ரெச்டு டவுன் பெனீத். அந்த லெட்ஜுக்கு கீழே பார்த்தா அந்த கடல் பறந்து விரிஞ்சிருக்குது. எக்ஸ்பான்ஸ் அப்படின்னா பறந்து, சி ஸ்ட்ரெச்டு அப்படின்னா பரவி விரிஞ்சு இருக்கிறது. டவுன் பெனீத் அப்படின்னா இந்த லெட்ஜுக்கு கீழே அடியில். அண்ட் இட் வாஸ் சச் அ லாங் வே டவுன். அது அதோட மட்டும் இல்லாமல் அதோட ஹைட்டு அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. மைல்ஸ் டவுன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மைல் 2 மைல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு டவுனாக இருக்குது, கீழே இருக்குது. ஹீ ஃபெல்ட் சர்டைன் தட் ஹிஸ் விங்ஸ் வுட் நெவர் சப்போர்ட் ஹிம். சர்டைன் அப்படின்னா உறுதி அப்படின்னு சொல்கிறது. ஹி ஃபெல்ட் உறுதியாக அது என்ன பண்ணுச்சு, உணர்ந்துச்சு. என்ன அப்படின்னா அதனுடைய விங்ஸு, அதாவது அதனுடைய இறக்கைகள் இதுக்கு எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஹி பென்ட் ஹிஸ் ஹெட் அண்ட் ரேன் அவே பேக் டு த லிட்டில் ஹோல் அண்டர் த லெட்ஜ் வேர் ஹி ஸ்லெப்ட் அட் நைட். அதனால என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளால் முடியாது, பறக்க முடியாது, நம்முடைய விங்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு இது நினச்சிக்கிட்டு அந்த எண்டுலேருந்து திருப்பி தலையை கவுத்து கீழே சாய்ச்சிக்கிட்டு, பென்ட் ஹிஸ் ஹெட் அப்படின்னா தலையை கீழே சாய்ச்சிக்கிட்டு, அண்ட் ரேன் அவே பேக், திரும்ப வருது, வந்த இடத்துக்கே வருது. டு த லிட்டில் ஹோல், அங்கே இருக்கக்கூடிய லிட்டில் ஹோல் இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன ஓட்டை, அதில் தானே பறவைகள்லாம் இருக்கும். அண்டர் த லெட்ஜ், அந்த லெட்ஜுக்கு அடியில். வேர் ஹி ஸ்லெப்ட் அட் நைட் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு தூங்குச்சு இல்லையா முதல் நாள், அந்த அதே அந்த ஸ்லெட்ஜினுடைய இதில் ஹோலுக்குள்ள மறுபடியும் திரும்ப உள்ளே வருது. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings, and flew away, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. Even when each of his brothers அப்படின்னா அவங்களுடைய பிரதர்ஸ் ஒவ்வொருத்தரும் கூட, அண்ட் ஹிஸ் லிட்டில் சிஸ்டர், அந்த சிஸ்டரும் கூட, சகோதரியும் கூட, ஹூஸ் விங்ஸ் வேர் ஃபார் ஷார்ட்டர் தேன் ஹிஸ் ஓன் அப்படின்னா இந்த சீகல் இருக்கு இல்லையா, இவனுடைய விங்ஸை விட அவங்களது ரொம்பவும் ஷார்ட்டாக இருக்கான் விங்ஸு. ஆனால் ரேன் டு த பிரிங்க், ஆனால் அதுங்க என்ன பண்ணுச்சுங்க, அந்த பிரிங்க்கு முனைக்கு போணுச்சுங்க, அந்த லெட்ஜோட முனை இருக்கு இல்லையா பிரிங்க்கு, ஃப்ளாப்டு தேர் விங்ஸு, அந்த விங்ஸை ஃப்ளாப் பண்ணிச்சிங்க, படப்படன்னு அடிச்சிச்சிங்க. அண்டு ஃப்ளூ அவே, பறந்து போயிடுச்சிங்க. ஹீ ஃபெயில் டு மஸ்டர் அப் கரேஜ், ஆனால் இவனு வந்து இந்த சீகல் வந்து அந்த மஸ்டர் அப் கேதர்னு அர்த்தம், கரேஜ் டு டேக் தட் பிளஞ்சு,
அந்த முயற்சியை எடுக்கிறதுக்கு இவனால முடியல. அதுல தோல்வி அடைஞ்சுட்டான். விச் அப்பியர்ட் டு ஹிம் சோ டெஸ்பரேட். அவனுக்கு வந்து இது வந்து மிகவும் அ அவனால முடியல. ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஹேட் கம் அரவுண்ட் காலிங் டு ஹிம் ஷ்ரில்லி. இவனுடைய அப்பாவும், அம்மாவும் இந்த 2 பறவைகள், அப்பா, அம்மா பறவைகள் சுத்தி வருது. இவன சுத்தி சுத்தி வந்து ஷ்ரில்லி அப்படின்னாக்க கீச்சு குரல்ல கத்துறது. ஸ்கோல்டிங் ஹிம் திட்டுறாங்க 2 பேரும். த்ரெட்டனிங் டு லெட் ஹிம் ஸ்டார்வ் ஆன் ஹிஸ் லெட்ஜ். பயமுறுத்துறாங்க. நீ இங்கே இருந்தியனாக்கா நீ பசியிலே நீ சாக வேண்டியதான் இந்த லெட்ஜிலேயே அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லெஸ் ஹீ ஃப்ளூ அவே, நீ இந்த இடத்த விட்டு பறந்து போகல அப்படின்னு சொன்னால் நீ இங்கேயே இருந்து பசியில் கிடந்து சாக வேண்டியதான். பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹீ குட் நாட் மூவ். ஆனால் இவனுடைய வாழ்க்கைக்காக இவனால் மூவ் பண்ண முடியலை. பயத்தினுடைய காரணம். தட் வாஸ் 24 hours எகோ. இப்போ பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஆயிடுச்சு. அகோ. சின்ஸ் தென் நோபடி ஹேட் கம் நியர் ஹிம். அது வரைக்கும் யாருமே பக்கத்தில் வரல. இந்த சீகளுக்கு பக்கத்தில் யாருமே வரல. த டே பிஃபோர், அந்த நாள் முதல் நாளுக்கு ஆல் டே லாங், அந்த நாள் முழுசும் ஹி ஹேட் வாட்ச்டு ஹிஸ் பேரண்ட்ஸ் ஃப்ளையிங் அபவுட் வித் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இவன் இங்கேருந்து பார்க்குறான், அவனுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சுற்றிக்கிட்டே இருக்காங்க, ஃப்ளை பறந்துக்கிட்டே இருக்காங்க. வித் ஹிஸ் பிரதர்ஸ், இவனுடைய பிரதர்ஸ் கூட பறக்கிறாங்க, அண்ட் சிஸ்டர் கூட அவங்க பறந்துக்கிட்டு இருக்காங்க. பெர்ஃபெக்டிங் தம் இன் த ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட்டு, கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா எப்படி பறக்கிறது அப்படிங்கிற கலையை அந்த 2 பேருக்கும், அந்த பிரதர்ஸுக்கும் சிஸ்டருக்கும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸு. டீச்சிங் தம் ஹவு டு ஸ்கிம் த வேவ்ஸ், அந்த அலையை வந்து அலையில் எப்படி மேலே அலைக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணியில் எப்படி இறங்கி ஏறுறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ், ஃபிஷ்ஷை எப்படி பிடிக்கணும், அப்படி எப்படி டைவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. He had in fact seen his older brother catch his first herring. அதுவும் இவன் இங்கேருந்து கவனிக்கிறான், அவனுடைய ஓல்டர் பிரதர், இவனுக்கு வயது மூத்த பிரதர் என்ன பண்ணுறான், அவனுடைய ஃபஸ்ட்டு ஹெர்ரிங் அப்படின்னாக்க லாங் சில்வர் ஃபிஷ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்கிறான், கேட்ச் பண்ணுறான். அண்டு டிவோர் ஈட், அதை ஆர்வமோட ஈகர்லி ஈட்டிங் ஈகர்லின்னா ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டு முடிக்கிறான். ஸ்டாண்டிங் ஆன் எ ராக், ஒரு ராக்கில் நின்றுக்கிட்டு ஒரு கல் பாறையில் இருந்து அந்த ஹெரிங்கை எடுத்து கேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆர்வமோட ஈகராக சாப்பிட்டான். ஒயில் ஹிஸ் பேரண்ட்ஸு சர்க்கிள்டு அரவுண்டு ரேசிங் எ ப்ரௌடு கேக்கில். அதே நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சுற்றி ரவுண்டாக சுற்றி வந்துக்கிட்டே ப்ரௌடு கேக்கில் அப்படின்னாக்க அந்த பறவைகள், இந்த ஹென்னு, கூஸு, சீகல் இதுங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சவுண்டு தான் இந்த கேக்கில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பெருமையோடு அந்த பிரதர் வந்து ஃபிஷ்ஷை அவனே பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்றான் இல்லையா, அதை பாராட்டுற மாதிரி பெருமையாக அவங்க சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி ஹேட் வாக்குடு அபவுட் ஆன் த பிக் பிளாட்டியூ மிட்வே டவுன் த ஆப்போசிட் கிளிஃப். அன்னைக்கு காலையில் மார்னிங்கில் அந்த ஹோல் ஃபேமிலியும், அதாவது இந்த சீகளுடைய பேரண்ட்ஸு, 2 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து நடந்து போகிறாங்க. வாக்குட் அபவுட் ஆன் த பிக் பிளாட்டியூ. பிளாட்டியூ அப்படின்னா பீடபூமின்னு சொல்லுவாங்க, சமதளமாக இருக்கக்கூடிய இடம். மிட்வே டவுன் த ஆப்போசிட் கிளிஃப் அப்படின்னா இந்த சீகள் இருக்கக்கூடிய லெட்ஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய குன்றின் மேலில் இருக்கக்கூடிய சமதளமான பரப்பு, சமமான இடத்துல அதில் நடுப்பகுதி மிட்வே அப்படின்னாக்க அங்கே அப்படியே அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. லாஃபிங் அட் இஸ் கவர்டிஸ், இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இதோடைய கோழை ஸ்கவர்டிஸ் அப்படின்னா கோழைத்தனம், அதை பார்த்து சிரிக்கிறாங்க எல்லாரும். த சன் வாஸ் நவ் ஆசெண்டிங் த ஸ்கை. இப்போ சூரியன் வந்து சூரியன் வந்து இப்போ குதிக்க ஆரம்பிக்குது, ஸ்கையில் வானத்தில் வருது. பிளேசிங் வார்ம்லி ஆன் ஹிஸ் லெட்ஜ் தட் ஃபேஸ்டு த சவுத்து. பிளேசிங்னா இந்த அதோட வெப்பம் ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. அதோட வெப்பம், அந்த சூரியனுடைய வெப்பம் வந்து அந்த லெட்ஜில், இவன் இருக்கக்கூடிய அந்த லெட்ஜ் இருக்கு இல்லையா, அதில் இந்த லெட்ஜு எதை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா சவுத்து ஃபேஸ் பண்ணியிருக்குது. அதில் அந்த சூரியனுடைய வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஆரம்பிக்குது. ஹீ ஃபெல்ட் த ஹீட்டு பிகாஸ் ஹி ஹேட் நாட் ஈவன் ஈட்டன் சின்ஸ் த ப்ரீவியஸ் நைட் ஃபால். இப்போ அது வந்து அந்த ஹீட்டை இதனால் இந்த சீகல்னால ஹீட்டை உணர முடிஞ்சுது. ஏன் அப்படின்னாக்க அவன் முதல் நாள் நைட்டு வரைக்கும்
முதல் நாள் நைட்லேருந்து அவன் சின்ஸ் ப்ரீவியஸ் நைட் ஃபால் அப்படின்னா முதல் நாள் இரவு தொடங்கியதிலிருந்து அவன் என்ன பண்ணலை, சாப்பிடவே இல்லை, எதுவுமே சாப்பிடலை. தென் ஹி ஹேட் ஃபவுண்ட் எ ட்ரைடு பீஸ் ஆஃப் மெக்காரல்ஸ். அதுக்கப்புறம் அவன் ஒரு ட்ரைடுன்னா காஞ்சி போன ஒரு மெக்காரல் அப்படிங்கக்கூடிய அந்த சீ ஃபிஷ்ஷோட டெய்ல் அட் த ஃபார் எண்ட் ஆஃப் ஹிஸ் லெட்ஜ். இவனுடைய லெட்ஜுடைய ஃபார் எண்டுனாக்கா அந்த கடைசி இதில் மூளையில் கிடந்திருக்குது அந்த மெக்காரல்ஸ் டெய்ல். அது ஒரு ஃபிஷ்ஷு, ஃபிஷ்ஷு. அதோட டேஸ்ட் வந்து ஸ்ட்ராங் டேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை எடுத்து கடைசியாக கண்டுபிடிச்சி அதை சாப்பிட்டான். நவ் இப்போ தெர் வாஸ் நாட் அ சிங்கிள் ஸ்கிராப் ஆஃப் ஃபுட் லெஃப்ட். ஆனால் இப்போ வந்து அவனுக்கு ஒரு சிங்கிள் ஸ்கிராப் அப்படின்னாக்கா ஒரு துண்டு ஃபுட்டு கூட அவனுக்கு இப்போ இல்லை. ஹி ஹேட் சர்ச்டு எவரி இன்ச் ரூட்டிங் அமங் த ரஃப் டர்ட் கேக்டு ஸ்ட்ரா நெஸ்ட் வேர் ஹி அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹேட் பீன் ஹாச்டு. இப்போ ஒவ்வொரு இன்ச்சாக தேடுறான், அந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அங்கே எதுவுமே கிடைக்கல. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த காய்ந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க கூடு கட்டுறதுக்காக வச்சு அந்த வைக்கோல் மாதிரி காஞ்சி போன வைக்கோல், கூடு கட்டுறதுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த பறவைகள் கூடு கட்டும்ல, அது அந்த இதுலெல்லாம் போய் தேடி பார்க்குது. அங்கே தான் இதோடைய பிரதர்ஸு எல்லாருமே முட்டை பொறிச்சு வளர்ந்து வந்த இடம். அங்கேயும் தேடி பார்க்குது, எதுவுமே கிடைக்கல. ஹி ஈவன் நாட் அட் த ட்ரைடு பீசஸ் ஆஃப் எக் ஷெல். அந்த எக்கு ஹேட்ச் ஆன எக்கு இருக்கு இல்லையா, முட்டை பொறிச்சு வெளியில் வந்து உடஞ்சி இருக்கக்கூடிய அந்த எக் ஷெல்லு, அந்த முட்டையினுடைய மேல் பரப்பு ஓடு, அதை எடுத்து நாடு அப்படின்னாக்கா திருப்பி திருப்பி அதை கடிச்சு போடுறது, ரிப்பீட்டட்லி கடிக்கிறது. அதை வந்து பைட் ஆத சூன்னு சொல்கிறது, சிஹெச்இடபிள்யூ. அதாவது சூனா அதே மென்னுக்கிட்டே இருக்கிறது. ரிப்பீட்டட்லி அப்படின்னா திரும்ப திரும்ப மென்றது. அது மாதிரி இது என்ன பண்ணுது, அந்த ட்ரைடு பீசஸ் ஆஃப் எக்ஷெல் இருக்குல்ல, காஞ்சி போன எக்ஸெல்லை எடுத்து அந்த மாதிரி கடிச்சிக்கிட்டு இருக்கு. இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அது வந்து என்ன அப்படி அர்த்தம் அப்படின்னா, எக்ஷெல்லை கடிக்கிறது தன்னையே சாப்பிட்டுக்கிற மாதிரி. ஏன்னா அதுலேருந்து தான் அது வெளிவந்தது. He then trotted back and forth from one end to the ledge to the other. Trotted அப்படின்னாக்க ஒரு மிதமான வேகத்தில் ஓடுறது, பின்னாடி ஓடுறது, அப்புறம் முன்னாடி வர்றது. ஒன் எண்டு ஆஃப் த லெட்ஜ் அப்படின்னா லெட்ஜில் இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே வர்றது, அந்த மாதிரி ஓடிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஹீஸ் லாங் கிரே லெக்ஸ் ஸ்டெப்பிங் டெய்ன்டிலி ட்ரையிங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஹிஸ் பேரண்ட்ஸ் வித்தவுட் ஹேவிங் டு ஃப்ளை. அது என்ன நினைக்கிது அப்படின்னாக்க, அவங்களுடைய பேரண்ட்ஸை போய் எப்படியாவது போய் சந்திக்கணும், அவங்க இடத்த போய் சேர்ந்துடணும். அதுவும் எப்படி போகணும் அப்படின்னு நினைக்கிதுன்னா, பறக்காமல் போயிடணும். வித்தவுட் ஹேவிங் டு ஃப்ளைனாக்கா பறக்காமல் எப்படியாவது அவங்க இடத்த போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிது. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம், ஆனால் அதனுடைய ஒவ்வொரு பக்கத்துலையும் த லெட்ஜ் என்டர்ட் இன் எ ஷியர் ஃபால் ஆஃப் ப்ரீசைபைஸ் வித் த சி பெனீத். ஆனால் அது பக்கத்தில் பார்த்தா ஒவ்வொரு பக்கம், இந்த பக்கம் போனாலும் செங்குத்தாக இருக்குது கடலுக்கு அடியில், இந்த பக்கம் போனாலும் செங்குத்தாக இருக்குது, ஆழமாக இருக்குது. அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் தேர் வாஸ் அ டீப் வைடு கிராக். அதே மாதிரி இவனுக்கும் அவனுடைய பேரண்ட்ஸுக்கும் இடையில மிகப்பெரிய கிராக் இருக்குது. பாறையில் கிராக் இருக்கும் இல்லையா, அந்த வைடு கிராக், மிகப்பெரிய கிராக் இருக்குது. ஷூர்லி ஹி குட் ரீச் தம் வித்தவுட் ஃப்ளையிங் இஃப் ஹி குட் ஒன்லி மூவ் நார்த்வேர்ட்ஸ் அலாங் த கிளிஃப் ஃபேஸ். இப்போ வந்து உறுதியாக அது என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அவங்களுடைய பேரண்ட்டுக்கிட்ட போய் சேர முடியும், பறக்காமலே போக முடியும். எப்படி போக முடியும் அப்படின்னா, இஃப் ஹி குட் ஒன்லி மூவ் நார்த்வேர்ட்ஸ், அதாவது வடக்கு நோக்கி இதால் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த அலாங் த கிளிப்ஸ் ஃபேஸ் அப்படின்னாக்கா அந்த மலை குன்றினுடைய ஃபேஸ் அப்படின்னா அந்த முகத்துவாரம் சொல்லுவாங்களே, அது அந்த வழியாக போனால் இந்த பறவை வந்து அவங்க பேரண்ட்ஸை போய் சந்திக்கலாம். பட் தென் ஆனால் ஆன் வாட் குட் ஹி வாக், ஆனால் எப்படி அதால் நடக்க முடியும்? தெர் வாஸ் நோ லெட்ஜ், அங்கே எந்த லெட்ஜும் கிடையாது. அண்டு ஹி வாஸ் நாட் அ ஃப்ளை, அதே மாதிரி இது வந்து ஒரு ஃப்ளையும் கிடையாது. அது இது வந்து ஒரு மாதிரி இருந்ததுனால பறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அபோவ் ஹிம், அது எல்லாத்துக்கும் மேலே, ஹி குட் சி நத்திங், அங்கேருந்து இதால் எதையுமே பார்க்க முடியலை. த ப்ரீசைபைஸ் வாஸ் ஷியர் அண்ட் த டாப் ஆஃப் இட் வாஸ் பெர்ஹாப்ஸ் ஃபார்தர் அவே தேன் த சி பெனீத் ஹிம். அந்த செங்குத்தான அந்த ப்ரீசைபைஸுங்கிறது செங்குத்தானது, அதை பார்க்கும்போது இது ரொம்ப ஃபார்த்தராக இருக்குது, ரொம்ப நீளமாக இருக்குது.
கடலுக்கு அடியிலேருந்து பார்க்கும்போது, ஹி ஸ்டெப்டு ஸ்லோலி அவுட் டு த பிரிங்க் ஆஃப் த லெட்ஜ். மறுபடியும் இது என்ன பண்ணுது, அந்த லெட்ஜோட முனை இருக்கு இல்லையா, பிரிங்க் அப்படிங்கிறது முனை. அதுலேருந்து அதை நோக்கி ஸ்டெப்டு ஸ்லோலினா மெதுவாக போகுது. அண்ட் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக் வித் த அதர் லெக் ஹிட்டன் அண்டர் ஹிஸ் விங். அங்கே போய் என்ன பண்ணுது, நின்றுக்குது. ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக், ஒரு காலில் நின்றுக்கிட்டு இன்னொரு காலை எடுத்து என்ன பண்ணுது, அந்த விங்ஸுக்கு இடையில மறைச்சி வச்சுக்கிட்டு நிற்கிது. ஹி க்ளோஸ்டு ஒன் ஐ, ஒரு கண்ணை மூடிக்குச்சு. தென் தி அதர், இன்னொரு கண்ணையும் மூடிக்குச்சு. அண்ட் pretended to be falling asleep. நடிக்கிறது, pretendedனா நடிக்கிறது. டு பி ஃபாலிங் அஸ்லீப் அப்படின்னா நல்லா அயர்ந்து தூங்குற மாதிரி நடிக்குது. ஸ்டில், ஆனால் இன்னும் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். ஆனால் அவங்க பேரண்ட்ஸோ அவங்க பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ யாருமே வந்து இதை கவனிக்கலை. ஹி சா ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் ஹிஸ் சிஸ்டர் லையிங் ஆன் த பிளாட்யூ டாசிங் வித் தேர் ஹெட்ஸ் சங்க் இன் டு தேர் நெக்ஸ். அவங்க இங்கேருந்து இது பார்க்குது, அந்த ரெண்டு பிரதர்ஸும் சிஸ்டரும் அந்த சமதளமான பிளாட்டியூ அப்படின்னாக்கா அந்த இது இருக்கு இல்லையா, பீடபூமின்னு சொல்லுவாங்க, சமதளமான ஏரியா. அங்கே வந்து அதுங்க விளாண்டுக்கிட்டு டாசிங்னாக்க விளாண்டுக்கிட்டு இருக்கிறது. வித் தேர் ஹெட்ஸ், சாரி, தலையை வந்து கீழே தரையில் போட்டு அப்படி தலையை தடவுது. சங்க் இன்டு தேர் நெக்ஸ், கழுத்தை முழுக்குது. ஹிஸ் ஃபாதர் வாஸ் ப்ரீனிங் த ஃபெதர்ஸ் ஆன் ஹிஸ் ஒயிட் பேக். ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங். அவனுடைய ஃபாதர் என்ன பண்ணுறான், அவனுடைய இந்த சீகளுடைய ஃபாதர் வந்து அது ஃபெதர்ஸில் மூக்கை வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோட பீக் இருக்கு இல்லையா, பீக், பிஏக்கு, அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபெதர்ஸை. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். இவனுடைய மதர் மட்டும்தான் இவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் எ லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் த பிளாட்யூ, ஹர் ஒயிட் பிரஸ்ட் த்ரஸ்ட் ஃபார்வேர்டு. அந்த இவங்களுடைய மதர் வந்து ஒரு அந்த பிளாட்டியூவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்று உயரமாக இருக்கக்கூடியது, அது மேலே இருந்துக்கிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹர் ஒயிட் பிரஸ்ட் த்ரஸ்ட் ஃபார்வேர்டு அப்படின்னா அதனுடைய நெஞ்சு முன்னோக்கி இருக்குது. நவ் அண்ட் அகெயின் ஷி டோர் அட் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ். இப்போவும் அப்பவும் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அதோட ஃபிஷ்ஷோட ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்கு, அதை டோர் அப்படின்னா கிழிக்குது. டியர் டோர், பாஸ்டன்ஸ், கிழிச்சிக்கிட்டு இருந்துச்சு. தட் லே அட் ஹர் ஃபீட், அந்த ஃபிஷ்ஷு வந்து அதோடைய காலடியில் கிடக்குது. அண்ட் தென் ஸ்கிராப்டு ஈச் சைட் ஆஃப் ஹர் பீக் அண்டு ஆன் த ராக். அதை என்ன பண்ணுது, அதோட மூக்கு இருக்கு இல்லையா, பீக், அதை இந்த ராக்கில் வந்து இந்த பக்கமாக அந்த பக்கம் மூக்கை வந்து தொடச்சிக்குது. இந்த சைட் ஆஃப் த ஃபுட் மேடன்ட் ஹிம். இந்த பறவை, இந்த சீகல் இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டு இதுக்கு வந்து இதை பைத்தியமாக்கிடுச்சு. ஏடா நமக்கு ஒன்றுமே சாப்பிட இல்லாமல் இருக்குது, இவங்கெல்லாம் இந்த இதை ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. மேடன்ட் ஹிம்னா இதை பைத்தியமாக்குறது பசியில். ஹவு ஹி லவ்டு டு ஹியர் ஃபுட்டு தட் வே, ஸ்கிராப்பிங் ஹிஸ் பீக் நவ் அண்ட் அகைன் டு வெட் இட். இப்போ இது அதுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஒரு சாப்பாடு கிடைச்சா எப்படி நம்ம அதை கிளியர் பண்ணுவோம், கிழிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு. ஹீ அட்டர்ட் எ லோ கேக்கிள். அந்த கேக்கிள் அப்படிங்கிறது அந்த சவுண்டு, சத்தம் போடக்கூடியது, அந்த பறவைகள் கொடுக்கக்கூடிய சவுண்டு, அது அது கேக்கிள் அந்த சவுண்டை கொடுக்குது. ஹிஸ் மதர் கேக்கிள்டு டூ, இது கொடுக்குற சவுண்டுக்கு அவங்க அம்மாவும் திருப்பி சவுண்டு கொடுக்குது. அண்டு லுக்குட் அட் ஹிம், அங்கேருந்து அது பார்க்குது அவங்க அம்மா இவனை. கா 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 ஹீ கிரைடு, இது கத்துது கா கா அப்படின்னு சொல்லி. பெக்கிங் ஹேர் டு பிரிங் ஹிம் ஓவர் சம் ஃபுட்டு, அதுக்கு வேண்டிக்கிறது, எனக்கு ஃபுட்டு கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்குது. கா ஊடா, ஷீ ஸ்க்ரீம்டு பேக் மாக்கரிங்லி, சாரி மாக்கிங்லி. அது உடனே அது இதுக்கு நக்கலாக அது சிரிக்குது. மாக்கிங்லி அப்படின்னா நையாண்டி பண்ணுறது. ஸ்க்ரீம்டு பேக்னா இது சாப்பாடு கேட்டோன்னா அது நையாண்டி பண்ணி அது கத்துது அந்த அம்மா பறவை. பட் ஹி கெப்ட் காலிங் பிளைன்டிவ்லி அண்ட் ஆஃப்டர் எ மினிட் ஆர் ஸோ ஹி அட்டர்ட் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, காலிங் பிளைன்டிவ்லி அப்படின்னா சேடாக, அதாவது கவலையாக கூப்பிடுறது, கவலை தோர்ந்த மனசோட கூப்பிடுறது. அண்ட் ஆஃப்டர் எ மினிட், ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு, ஆர் ஸோ ஹி அட்டர்ட் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம், அதுக்கப்புறம் இது சந்தோஷமாக கத்துது. ஹிஸ் மதர் ஹேட் பிக்ட் அப் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் வாஸ் ஃப்ளையிங் அக்ராஸ் டு ஹிம் வித் இட். உடனே இது கத்துனதுனால அவங்க அம்மா என்ன பண்ணுது, அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டு இதை நோக்கி பறந்து வருது. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. இது என்ன பண்ணுது, அவங்க அம்மா வந்த உடனே இது ஒரு ஆர்வத்தோட அந்த ராக் இருக்கு இல்லையா,
அந்த கல்லு அந்த குன்றிலோட இத கால வச்சு இறுக்கி பிடிச்சுக்கிட்டு, கால வச்சுக்கிட்டு, இது அந்த அம்மா பறவைகிட்ட பக்கத்துல போக முயற்சி பண்ணுது. எனக்கு அந்த ஃபுட்ட வாங்குறதுக்காக. பட் வென் ஷி வாஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஹிம், அப்ரீச்ட் டு த லெட்ஜ், ஷி ஹால்டட். ஆனா அந்த அம்மா பறவை அந்த லெட்ஜுக்கு கொஞ்சம் முன்னாடியே போய் ஆப்போசிட் சைடுல அது போய் ஹால்ட் ஆயிடுச்சு, நின்றுச்சு, இறங்கிருச்சு. ஹர் லெக்ஸ் ஹேங்கிங் லிம்ப், ஹர் விங்ஸ் மோஷன்லெஸ், த பீஸ் ஆஃப் ஃபிஷ் இன் ஹர் பீக் ஆல்மோஸ்ட் வித்தின் ரீச் ஆஃப் ஹிஸ் பீக். அது இது இதோட பக்கத்துல வந்து நிக்குது, ஆனா அசைவு இல்லாம நிக்குது. இதோட விங்ஸ் அசைவு இல்லாம இருக்குது. அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து இதோட பீக்குக்கு நியரில் இருக்கு, பக்கத்துல இருக்கு. ஆனா ஹி வெயிட்டட் அ மொமெண்ட் இன் சர்ப்ரைஸ். அவன் வந்து ஒரு நிமிஷம் காத்திருந்தான் ஒரு ஆச்சரியத்தோட. ஒண்டரிங் ஒய் ஷி டிட் நாட் கம் நியரர். ஏன் வந்து அவங்க அம்மா பக்கத்தில் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஆச்சரியத்தோட நிற்கிறான். அண்ட் தென் மேடன்டு பை ஹங்கர், மறுபடியும் இவனுக்கு வந்து அந்த பசியில் அவனால், மேடன்டு பை ஹங்கர்னா பசியில் அவன் இன்னும் பைத்தியமாகிறது. ஹி டைவ்டு அட் த ஃபிஷ் வித் லவுடு ஸ்க்ரீம். அந்த ஃபிஷ்ஷு போய் பிடிக்கிறதுக்காக டைவ் பண்ணுறான். லவுடு ஸ்க்ரீம்னா பயங்கர சத்தத்தோட. ஹி ஃபெல் அவுட்வேர்ட்ஸ் அண்ட் டவுன்வேர்ட்ஸ் இன்டு ஸ்பேஸ். இப்போ அவன் வந்து மேலையும் கீழையும் விழுகுறான். ஹிஸ் மதர் ஹேட் சூப்டு அப்வேர்ட்ஸ். அவங்க அம்மா மேலே எந்திரி எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆஸ் ஹி பாஸ்டு பெனீத் ஹர் ஹி ஹியர்டு த ஸ்விஷ் ஆஃப் ஹர் விங்ஸு. அப்போ கீழே போகும்போது இப்போ தான் அதோட சவுண்டு அவன் உணர்றான். என்னன்னா அந்த ஸ்விஷ் ஆஃப் ஹியர் விங்ஸ், விங்ஸோட ஸ்விஷ்னு ஒரு காற்றில் வரக்கூடிய சவுண்டு, அதை கேட்குறான். தென் எ மான்ஸ்டர்ஸ் டெரர் சீஸ்டு ஹிம் அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஸ்டுட் ஸ்டில். இப்போ தான் அவனுக்கு பயங்கரமான பயம் தொட்டிக்கிடுச்சு அவனுக்கு. அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஸ்டுட் ஸ்டில்னா அவன் இதயம் நின்றுச்சு. ஹி குட் ஹியர் நத்திங். அவனால் இப்போ எதையுமே கேட்க முடியலை. பட் இட் ஒன்லி லாஸ்டட் எ மொமெண்ட். இது வந்து ஒரு மொமெண்ட், ஒரு சிறிய ஒரு செகண்ட்ஸ் தான் இது நடந்தது. த நெக்ஸ்ட் மொமெண்ட், அடுத்த செகண்டு, ஹி ஃபெல்ட் ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ். அப்போ தான் உணர்ந்தான் இவனுடைய ரிங்ஸ் வந்து வெளியில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. த விண்ட் ரஷ்டு அகேன்ஸ்ட் ஹிஸ் பிரிஸ்ட் ஃபெதர்ஸ். காற்று அவனுடைய அந்த அந்த பிரிஸ்ட் ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே காற்று புக ஆரம்பிச்சிச்சு. தென் அண்டர் ஹிஸ் ஸ்டொமக் அண்ட் எகென்ஸ்ட் ஹிஸ் விங்ஸ். இப்போ அந்த காற்று பரவுது, அப்படியே வயிற்று பக்கம் பரவுது, அண்ட் ஹிஸ் விங்ஸ் பக்கம் காற்று போகுது. யூ குட் ஃபீல் த டிப்ஸ் ஆஃப் விங்ஸ் கட்டிங் த்ரூ த ஏர். இப்போ அவனால் உணர முடிஞ்சுது அந்த விங்ஸுக்கு வழியாக அந்த விங்ஸு காற்றை கிழிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கு இப்போ பறக்கிறது. ஹி வாஸ் நாட் ஃபாலிங் headlong now, he was soaring gradually downwards and outwards. இப்போ அவன் வந்து கிராஜுவலாக வந்து கீழே பார்க்காம பயப்படாம சோரிங் கிராஜுவலி டவுன்வேர்ட்ஸ் அண்ட் அவுட்வேர்ட்ஸ்னா கீழே மேலேயும் பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைடு. இப்போ அவனுக்கு பயமே போயிடுச்சு, பயம் இல்லை. ஹி ஜஸ்ட் ஃபெல்ட் அ பிட்ஸ் டிஸ்ஸி. இப்போ அவனுக்கு ஒரு சந்தோஷம். தென் ஹி ஃப்ளாப்டு ஹிஸ் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹி சோர்டு அப்வேர்ட்ஸ். இப்போ விங்ஸை நல்லா வேகமாக அடிக்கிறான் திருப்பி. அப்புறம் கீழேருந்து மேலே மறுபடியும் போகிறான். ஹி அட்டர்ட் அ ஜாயஸ் ஸ்க்ரீம். இப்போ சந்தோஷமான சவுண்டு சத்தம் கொடுக்குறான். அண்ட் ஃப்ளாப்டு தம் எகெயின். மறுபடியும் விங்ஸை ஃப்ளாப் பண்ணுறான். ஹி சோடு ஹையர். மேலே மேலே ஹைட்டில் உயரத்தில் போகிறான். ஹி ரைஸ்டு ஹிஸ் பிரிஸ்ட் அண்ட் பேங்க்டு அகேன்ஸ்ட் த விண்டு. அவன் நெஞ்சை நிமித்தி அந்த காற்றுக்கு எதிராக பறக்கிறான். கா 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 கவுல்டு கவுலா ஹிஸ் மதர் சூப்டு பாஸ்டிகம். அவங்க அம்மா வந்து சீக்கிரம் மேலே பற அப்படின்னு அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. ஹெர் விங்ஸ் மேக்கிங் எ லவுட் நாய்ஸ். அவருடைய விங்ஸ் படப்படப்படன்னு சவுண்டு கேட்குது, சவுண்டு கொடுக்குது. ஹி ஆன்சர்டு ஹேர் வித் அனதர் ஸ்க்ரீம். இவன் அவனுக்கு அந்த அம்மாவுக்கு பதில் கொடுக்குறாங்க இந்த சீகல். தென் ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிம் ஸ்க்ரீமிங். அடுத்து அவங்களுடைய அப்பா வந்துட்டார். அவரும் இந்த பறவைக்கு மேலே, இந்த சீகலுக்கு மேலே அவனும் சவுண்டு கொடுத்துக்கிட்டே மேலே சுற்றிக்கிட்டு இருக்காரு. Then he saw his two brothers and sister flying around him. அடுத்து இவனுடைய 2 சகோதரர்கள் அண்ட் சிஸ்டர் அவங்களும் இந்த சீகளை சுற்றி பறந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சோரிங் அண்ட் டைவிங், மேலே போகிறது அப்புறம் கீழே டைவ் பண்ணுறது, இந்த மாதிரி. Then he completely forgot that he had not always been able to fly. இனிமேல் நம்மளால் பறக்கவே முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை அவன் முழுசாக மறந்துட்டான். அண்ட் கமென்ஸ் டு டைவ் அண்ட் சோர் ஷ்ரீக்கிங் ஷில்லி. அதுக்கப்புறம் தொடங்குறான் டைவ் பண்ணுறது, மேலே போகிறது அப்படின்னு அந்த மாதிரி பறந்து போகிறது, இதெல்லாம் தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஷ்ரீக்கிங் ஷில்லின்னா சவுண்டு கொடுத்துக்கிட்டே சந்தோஷத்தில்.
ஹி வாஸ் நியர் த சீ நவ். இப்போ கடலுக்கு பக்கத்தில் அவன் வந்துட்டான். ஃப்ளையிங் ஸ்ட்ரெயிட் ஓவர் இட். அந்த கடலுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக பறந்துக்கிட்டு இருக்கான். ஃபேஸிங் அவுட் ஓவர் த ஓஷன். ஹி சாய் அ வாஸ்ட் கிரீன் சி பெனீத் ஹிம். இப்போ பார்க்குறான், அவனுக்கு கீழே வாஸ்ட் கிரீன் கலரில் சி, அந்த கடல் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வித் லிட்டில் ரிட்ஜஸ் மூவிங் ஓவர் இட். He turned his beak sideways and crowed amusedly. கீழே அவன் பார்க்குறான், சைடாக பார்க்கும்போது அவனுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. His parents and his brothers and sister had handed on his green floor in front of him. அவனுடைய பேரண்ட்ஸு, அவனுடைய பிரதர்ஸு, சிஸ்டர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ரீன் ஃப்ளோரில் வந்து அவங்க லேண்ட் ஆகிட்டாங்க. லேண்டட் ஆன் திஸ் க்ரீன் ஃப்ளோரில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம்னா இவனுக்கு முன்னாடி. தே வேர் பெக்கானிங் டு ஹிம் காலிங் ஷ்ரில்லி. அவங்க எல்லாருமே இவனை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. இவன் என்ன பண்ணுறான், அவனுடைய லெக்கை வந்து கீழே வைக்கிறான் அந்த க்ரீன் சீல. ஹிஸ் லெக்ஸ் sank into it. அந்த லெக்கு வந்து தண்ணிக்குள்ளே முழுக ஆரம்பிச்சிச்சு. He screamed with fright. இப்போ பயத்தில் கத்துறான். And attempted to rise again. மறுபடியும் மேலே ரைஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஃப்ளாப்பிங் ஹிஸ் விங்ஸை படப்படன்னு அடிக்கிறான். பட் ஹி வாஸ் டயர்டு. ஆனால் அவன் வந்து இப்போ டயர்ட் ஆகிட்டான். and weak with hunger and he could not rise, exhausted by the strange exercise. அவன் வந்து ஏற்கனவே பசியில் இருந்ததுனால அவனால் மேலே எழ முடியலை. எக்ஸ்காஸ்டட் பை த ஸ்டேஞ்ச் எக்ஸசைஸ் அப்படின்னாக்கா அந்த இது வரைக்கும் அந்த மாதிரி பறந்ததில்லை. இது அவனுக்கு ஒரு ஸ்டேஞ்ச் எக்ஸசைஸு, வித்தியாசமான ஒரு பயிற்சி. அதனால் அவனுடைய எக்ஸ்காஸ்டட் அப்படின்னா களைப்படைஞ்சிட்டான். ஹிஸ் ஃபீட் sank into the green sea. அவனுடைய ஃபீட் என்ன, அது கால் வந்து அந்த க்ரீன் சீல முழுக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் ஹிஸ் பெல்லி டச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய வயிறு கடலுக்குள்ளே டச் ஆகுது. அண்ட் ஹி sank no farther. அதுக்கப்புறம் அவன் முழுகவே இல்லை. ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட். இப்போ அவன் வந்து அந்த தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கான் அந்த கடை. அண்ட் அரவுண்ட் ஹிம், அவனை சுற்றி ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங் ப்ரைஸிங் ஹிம். பாராட்டுறாங்க எல்லாரும், சத்தம் கத்திக்கிட்டே அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸு பாராட்டுறாங்க. அண்டு தேர் பீக்ஸ் வேர் ஆஃபரிங் ஹிம் ஸ்கிராப்ஸ் ஆஃப் பிக் ஃபிஷ். இப்போ அவனுடைய பீக்குக்கு அவங்க ஸ்கிராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ் கொடுக்குறாங்க. ஹி ஹேட் மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். அவனுடைய முதல் பயணத்தை தொடங்கினான். இதுதான் இந்த லெசனுடைய மீனிங். இந்த லெசன், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி எல்லா லெசனும் உங்களுக்கு இதில் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் வரக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.